வணக்கம். வெல்கம் டு நர்முகை கலெக்ஷன்ஸ். நம்ம ரெகுலரா இப்ப வந்து ஒரு 10 டேஸாவே வந்து வெறும் காட்டன் கலெக்ஷன் தான் பார்க்குறோம் சம்மருக்காக. ஸோ ஃபர்ஸ்ட்டு சுங்குடி பார்த்தோம். அடுத்தது காஞ்சி காட்டன் பார்த்தோம். அடுத்து நம்ம வந்து செட்டிநாடு காட்டன் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்குள்ள வந்து கொஞ்சம் டெய்லி யூஸ் கட்டுற மாதிரி மல்மல், காதி காட்டன் காட்டுங்கன்னு சொன்னாங்க சில பேர். அதனால வந்து இன்னைக்கு காதி மல்மல் காட்டன் சாரீ எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஈஸி மெயின்டெனன்ஸ், நோ கஞ்சி போடுறது இதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க அப்படியே அதுவும் கையால துவைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து அயர்ன் கூட பண்ண தேவையில்ல. கையால ஜஸ்ட் வாஷ் பண்ணி போட்டீங்கன்னா, அயர்ன் கூட பண்ண தேவையில்ல. அப்படியே கட்டிக்கலாம். மிஷின்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் அயர்ன் பண்ணி கட்டணும். ஏன்னா காட்டன் இல்லையா? நமக்கு உடம்பு வேர்க்கக்கூடாதுன்னா காட்டன். ஸோ காட்டன்னா கொஞ்சம் சுருங்கும். மீன்ஸ் கசங்கும். கசங்குனா தான் அது காட்டன். கசங்காம நீங்க எப்படி கசக்குனாலும் அப்படியே ஸ்டிஃப்பா இருந்ததுன்னா அது காட்டன் கிடையாது. மிக்ஸ்டு அது கண்டிப்பா வேர்க்கும். நீங்க காட்டன் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு கசக்கி பாருங்க. கசக்குனீங்கன்னா அது சுருக்கம் தெரியணும். அப்படி இல்லைன்னா அது காட்டன் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நம்ம இன்னைக்கு காதி காட்டன் பார்க்கலாம். காதி மல்மல் காட்டன். ஸோ ரொம்ப லைட் வெயிட், சாஃப்ட்டு, ஈஸி மெயின்டெனன்ஸ், அஃபோர்டபுள் ப்ரைஸு, ரெகுலர் யூஸ்க்கு ரொம்பவே ஆப்டான சாரீ. இது வந்து ப்ளீஸிங்கான க்ரீன் இது. இது வந்து ரன்னிங் ப்ளவுஸோடு வரும் உங்களுக்கு. ரன்னிங் ப்ளவுஸ் வேண்டான்னா இதை நீங்கள் கட் பண்ணி கூட தைக்க வேண்டாம் செலவு பண்ணி. இதுக்கு ஆக்சுவலாக ப்ளவுஸும் எடுக்க வேண்டாம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ப்ளவுஸ் போட்டு கட்டலாம். இதில் இந்த செல்ஃப் கலரில் உள்ள ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ இதுக்கு நான் ப்ளூ போட்டுக்கேன் பாருங்கள். ப்ளூவும் அழகாக தான் இருக்குது. இதுலேயே நீங்கள் மெரூன் போட்டு கட்டலாம், இல்லை பர்பிள் போட்டு கட்டலாம், வைன் கலர்லாம். ஸோ ரொம்ப அழகாக மேட்ச் ஆகும். ஸோ இதுக்குன்னு தனியாக ப்ளவுஸ் எடுத்து தைக்க வேண்டியது அவசியம் இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு பாடி முழுக்க இந்த மாதிரி சில்வர் த்ரெட்டு, இது சில்வர் கிடையாது, சில்வர் த்ரெட் வீவிங்கில் உங்களுக்கு புட்டா வரும், சில்வர் பார்டர் வரும். இது பாருங்கள், புட்டாஸில் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் த்ரெட்டு தான். ஸோ சில்வர் ஜரின்னு நினச்சிக்காதீங்க, இது ஃபுல்லாகவே த்ரெட்டு. ஸோ உங்களுக்கு சாஃப்டாக தான் இருக்கும், உறுத்தவே உறுத்தாது. ரொம்ப சாஃப்டாக, ஈஸி மெயின்டெனன்ஸு, டக்கு டக்குன்னு எடுத்து கட்டிட்டு போகலாம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. யாருக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும். ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஓகேங்களா? இதில் நிறைய சாரீஸ் இருக்குது ஒரே ப்ரைஸில். உங்களுக்கு 2 வீடியோவாக போடுறேன். இது பாருங்கள், ரொம்ப அழகான சில்லி ரெட்டு, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சில்லி ரெட்டுக்குமே இந்த ப்ளவுஸ் சூட் ஆகுது பாருங்கள். முக்கால்வாசி எல்லா ப்ளவுஸும் எல்லாத்துக்கும் சூட் ஆகும். ஏன்னா செல்ஃப் கலர்ன்றதுனால நம்ம டிஃப்ரெண்ட்டாக காம்பினேஷன் நம்ம கொடுத்து நம்ம போட்டு பார்க்கலாம். பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. பல்லு வந்து இந்த மாதிரி சின்ன ஜஸ்ட்டு சிட் பல்லுனா சீர்முந்தின்னு சொல்லுவோம்ல, அதுதான். சின்ன கோடுகள் மட்டும் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சம்மருக்கு ரொம்பவே லைட் வெயிட்டில் சாஃப்டான காட்டன் சாரீஸ், ஈஸியாக மெயின்டைன் பண்ணி, நோ கஞ்சி போடுற வேலை, நோ அயர்ன் பண்ணுற வேலை எதுவுமே கிடையாது. அயர்ன் பண்ணுறது நீங்கள் கையால் துவைச்சிங்கன்னா அயர்ன் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அப்படி கையால் வாஷ் பண்ணி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அயர்ன் பண்ண தேவையே இல்லை. மிஷினில் போட்டிங்கன்னா தான் காட்டன்லாம் உங்களுக்கு அயர்ன் பண்ணணும். ஓகேங்களா? எப்போதுமே காட்டன் அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையுமே விற்பாங்க ஆன்லைனில். ஸோ அது காட்டனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிளான இது, இப்படி கசக்கி பார்க்கணும் கையால். கசக்கி பார்த்தீங்கன்னா கசங்கணும், இந்த மாதிரி சுருக்கம் தெரியணும். சுருக்கம் தெரியல அப்படின்னா அது காட்டன் கிடையாது, மிக்ஸ்டு, வேர்க்கும் கண்டிப்பாக. சுருக்கம் இருந்ததுன்னா மட்டும்தான் அது வந்து காட்டன். ஓகேங்களா? அதை மாதிரி செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அழகாக இருக்கு பாருங்கள். சில்வர் பார்டர், இது சில்வர் த்ரெட்டில் வீவிங் புட்டாஸ் ஆல் ஓவர் பாடி வித் ரன்னிங் ப்ளவுஸ். உங்களுக்கு வேணும்னா தைச்சிக்கலாம், அப்படி இல்லைனா ஒவ்வொரு தடவையும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ ஒவ்வொரு தடவை கட்டும் போதும் ஒவ்வொரு மேட்சிங் ப்ளவுஸ் போட்டு வேறு கலரில் மேட்சிங் ப்ளவுஸ் போட்டு கட்டலாம். அதுதான் இதில் அட்வான்டேஜ். செல்ஃப் கலரில் இருக்கிறதுல அதுதான் பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு லுக் கொடுக்கும். இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் மாற்றி போடும்போது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு லுக் கொடுக்கும். இது ப்ளீஸிங் எல்லோ, இது ப்ளீஸிங் எல்லோ கலர், ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள். இதுக்குமே இந்த ப்ளவுஸ் சூட் ஆகுது. முக்கால்வாசி எல்லா ப்ளவுஸும் எல்லாத்துக்கும் கான்ட்ராஸ்ட்டாக எனி கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் ப்ளவுஸ் போடலாம். இந்த மைல்டு கலர்ஸ், ப்ளீஸிங் கலர்ஸ் இருக்கிறதுல அதுதான் பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா முக்கால்வாசி நம்ம வந்து பிரைட் கலரில் தான் ப்ளவுஸ் வச்சுருப்போம். ஸோ அது மாதிரி மைல்டு கலர்ஸ் எடுக்கும்போது, ப்ளீஸிங் கலர்ஸ் எடுக்கும்போது எல்லா ப்ளவுஸுமே மேட்ச் ஆகும் ஓரளவுக்கு. இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் எடுக்கும்போது தான் நம்ம பார்த்து 1-2 மட்டும் மேட்ச் ஆகும் பார்க்கணும். டார்க்குக்கு லைட் காம்பினேஷன், லைட்டுக்கு டார்க் காம்பினேஷன், அந்த மாதிரி கொடுக்கணும். இது பாருங்கள் எவ்வளோ அழகான
அரக்கு கலர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அரக்கு கலர் ரொம்ப அழகாக இருக்குது. பல்லு ரன்னிங் ப்ளவுஸ்னால் saree மாதிரி அப்படியே வரும் ரன்னிங்கில், அதுதான் ரன்னிங் ப்ளவுஸ். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ளீஸிங் எல்லோ. இது ப்ளீஸிங் ப்ளூ. ஃபஸ்ட்டு ப்ளீஸிங் எல்லோ பார்த்தோம், இப்போ ப்ளீஸிங் ப்ளூ பார்க்குறோம். ஸ்கை ப்ளூ சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்கை ப்ளூவில் பார்க்குறோம். ப்ளூக்கு ஆக்சுவலாக ப்ளூ டார்க் நேவி ப்ளூலாம் போட்டு கட்டினீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த சாரிக்கு. இந்த ப்ளீஸிங் ப்ளூக்கு டார்க் நேவி ப்ளூவில் ப்ளவுஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும். வேறு கான்ட்ராஸ்ட்டாக கூட போட வேண்டாம், இதே கலர் இதே ப்ளூ ஃபேமிலியில் ஒரு டார்க் காம்பினேஷன் எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், சிம்பிளாக நீட்டாக. இந்த வெயிலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, டெய்லி நான் ஸ்கூலுக்கு போகிறேன், டீச்சர் நான் ஆஃபீஸ் போகிறேன், பேங்க் எம்ப்ளாயி டீச்சர்ஸு எல்லாருக்குமே அஃபிஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மொடன்னு இருக்காது, எடுத்தமா கட்டினமா வாஷ் பண்ணமா திரும்ப கையால் அப்படியே அயன் பண்ண மாதிரி கையால் மடித்து வச்சுமா திரும்ப கட்டினமான்னு இருக்கும். இது பாருங்கள், இது வந்து லாவெண்டர் ஷேடு. இதுக்கு அழகாக அந்த பீட்ரூட் கலர்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்க, ப்ளவுஸு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ப்ளவுஸ் நம்ம எப்படி போடுறோம், சாரீ எப்படி கேரி பண்ணுறோன்றது தான் நம்ம எப்படி காட்டுதுன்றது. எவ்வளோ காஸ்ட்லியாக கட்டுறோன்றது முக்கியம் இல்லை, எப்படி கட்டுறோங்கிறது தான் முக்கியம். ஸோ இந்த டிசைனில் லாஸ்ட் கலர் டார்க் க்ரீனு. டார்க் க்ரீன், சின்ன பார்டர் ரெண்டு பக்கமும், செல்ஃப் கலர். நீங்கள் பார்த்துருப்பீங்க 2-3 வீடியோவாக நான் செல்ஃப் கலர் சாரீ தான் கட்டு வந்தேன். செல்ஃப் கலர் சாரீ ப்ளவுஸ் வந்து வேறு போட்டிருப்பேன், சம்மந்தமே இல்லாமல் போட்டிருப்பேன். பட் இப்போல்லாம் வந்து அதுதான் ட்ரெண்டு. செல்ஃப் கலரில் எடுக்கும் போது நம்ம என்ன ப்ளவுஸ் வேணால் போடலாம், ஒரு தடவை மெரூன் போடலாம், ஒரு தடவை டார்க் ப்ளூ போடலாம், எப்படி வேணால் போடலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு தடவையும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிசைன் முடிஞ்சிச்சு. ஸோ அதே ப்ரைஸில் அடுத்த டிசைன். ஆக்சுவலாக நான் இந்த லாஸ்ட் இயர் கொண்டு வரும்போதுலாம் இதுக்கு ரொம்ப டிமாண்ட் இருந்தது. ஸோ அதனாலேயே இந்த வருஷமும் இதை கொண்டு வந்திருக்கேன். எல்லாருமே வந்து இந்த காதி மல்மல் வந்து ரெகுலராக கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே சௌகரியமாக இருக்குது, ஈஸியாக இருக்குது அப்படின்வாங்க. அதுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. வீவிங் பார்டர், உடம்பு முழுக்க த்ரெட் புட்டா. இது பாருங்கள், த்ரெட்டில் புட்டா வரும், த்ரெட்டில் புட்டா. பார்டர் பாருங்கள், வீவிங்கில் ஃபுல்லாக வீவிங் தான் உங்களுக்கு. ஸோ ரொம்பவே அழகான காதி காட்டன் இது. பாருங்கள், வீவிங் வந்து அசிங்கமாக தெரியாது, ரொம்ப அழகாக இருக்குது, மாட்டாது. உங்களுக்கு அப்படி சப்போஸ் கொலுசு போடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்டர்லாம் போடும் போது ஒரு ஃபால்ஸ் தச்சு போட்டுட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பிக் பார்டர் ரெண்டு பக்கமுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ஃபுல் ப்ளீட் கூட வைக்க வேண்டாம், ஃப்ளோட்டில் விட்டு ஜஸ்ட்டு இதை மட்டும் இப்படி தூக்கி போட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் பியூட்டிஃபுல்லான சாரீ. இது பாருங்கள், பல்லு. ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் வருது, ரன்னிங் சேம் சாரீ மாதிரியே இருக்கும். நீங்கள் இந்த கலரில் ப்ளவுஸ் வந்து பார்டர் கலரில் என்ன கலர் பார்டர் வருதோ அந்த கலரில் ப்ளவுஸ் போட்டிங்க கான்ட்ராஸ்டானா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சாரீ. அடுத்து எல்லாருக்குமே பிடிச்ச கலருங்க, க்ரே கலர்னால் நம்ம எந்த நேரத்தில் இருக்கோமோ அதை பற்றிலாம் கவலை இல்லை. எல்லாருக்குமே வந்து கருப்பாக இருக்கவங்க, சிவப்பாக இருக்கவங்க, மாநிறமாக இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சது க்ரே கலர். ஆக்சுவலாக இது எல்லாருக்கும் சூட்டாகவும் ஆகும். கருப்பாக இருக்கவங்க கட்டினாலும் சூட் ஆகும், கலராக இருக்கவங்க கட்டினாலும் சூட் ஆகும். இந்த மாதிரி ஒரு சாரீ, அழகான கலர் காம்பினேஷனும் அழகாக இருக்குது பாருங்கள். மெரூனில் பல்லு, ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் வருது. நீங்கள் வேணும்னா கான்ட்ராஸ்ட்டாக போட்டுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்து இதில் இன்னொரு கலர், நல்ல டார்க் க்ரீனில் பிங்க் பார்டர். இது எல்லாமே வித் ரன்னிங் ப்ளவுஸ் தான். இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா சாரியுமே வித் ரன்னிங் ப்ளவுஸ். நீங்கள் வேணும்னா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போட்டுக்கலாம், பியூட்டிஃபுல்லாக இருப்பாருங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளவுஸ், இந்த கலர்லாம் இருக்கிற கலராக தான் இருக்கும் ப்ளவுஸ் எல்லாமே. எல்லா சாரிக்கும் இப்போ நான் காட்டுனது எல்லாத்துக்குமே ப்ளவுஸ் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கும். இதுக்கு தனியாக நம்ம வந்து தச்சு கட்டணும் அப்படிங்கிறதே இல்லை. அழகழகாக
நம்மக்கிட்ட இருக்க ப்ளவுஸ்லேயே மேட்ச் பண்ணி கட்டிக்கிற மாதிரி ஒரு saree. ஆல்ரெடி சாரியே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸு. ஸோ இதுக்கு ப்ளவுஸ் தைக்கிற வேலையும் இல்லை, தையல் கூலியும் கிடையாது, அதுக்கு ப்ளவுஸ் தைக்கிற வேலையும் கிடையாது, வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்போ வாங்கி இப்போவே கட்டிடலாம் இன்ஸ்டண்ட்டாக. ஸோ அந்த மாதிரி ஒரு இது பாருங்கள், அழகான ப்ளூவில் மஸ்டர்டு பார்டரில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். உடம்பு முழுக்க புட்டா வருது, பெரிய பார்டர் 2 பக்கமும் வருது, வீவிங் பார்டர் ப்ளஸ் கான்ட்ராஸ்ட், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபைனலாக இன்னொரு கலர் பார்த்துடலாம். இன்னும் நிறைய மல்மல் காட்டன் இருக்குது, காதி மல்மல் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோலையும் நம்ம காதி மல்மலே பார்க்கலாம். இதே ப்ரைஸ்லேயே இன்னும் நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் ஒரு செட்டு காமிச்சிடுறேன். ரொம்ப லென்த்தி வீடியோவாக இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் 2 வீடியோவாக போடுறேன். இது பாருங்கள், எல்லோ வித் ஆரஞ்சு, அந்த பிங்க்கும் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஷேடு எல்லோவில் மிக்ஸ் ஆகிறதுனால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. இதில் எந்த கலருமே நல்லா இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்காது, எல்லாமே பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் காதி மல்மல் saree யாருக்கு பிடிச்சிருக்கோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் 9448577757. வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவைலபிலிட்டியும் சொல்கிறேன், என்ன ப்ரைஸுன்றதையும் சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை இது பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து எங்களோட வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.